எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க 2 பேருக்கும். என் பிள்ளை எனக்கு மீட்டு தந்துருங்க. எம்மா இந்த ஊர்ல புண்டு போடுறாங்கம்மா, நாங்க ஊருக்கு வாரமா இல்லையே தெரியலன்னு கேட்காங்க. என் பேர் யுவான்ஸ்டன். நானும் என் அண்ணனும் 13 லட்ச ரூபா கட்டி ஏஜென்ட்டை கொடுத்தோம். பெரிய கப்பல்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி எங்களை டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பி வச்சார். ப்ராப்பரே பேப்பர் இல்லாமல் அவரை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓமனுக்கு வந்தோம். ஓமனுக்கு வந்து நாங்கள் ஹார்பர் போனோம். ஹார்பர்லேருந்து எங்களை க்ரூ போட்டு வந்துச்சு கூப்பிட்டு வர. க்ரூ போட்டில் ஏறி போனோம். பெரிய கப்பல் தான் போல் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா எங்களை டக் போர்ட்டில் ஏற்றி விட்டாங்க. டக் போர்ட்லேருந்து நாங்கள் ஏஜென்ட்டு கால் பண்ணி பேசினோம், ப்ரோ டக் போர்ட்டில் ஏற்றி விட்டாங்க அப்படின்னு. அப்போ ஏஜென்ட் சொல்கிறாங்க, 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களை ஏற்றி விட்டுருவேன் பெரிய கப்பலில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் 1 வாரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து ஈரான் போகுதுன்னு சொன்னாங்க டக் போட்டு. அப்போது நாங்கள் ஏஜென்ட்டு கால் பண்ணுறோம் திரும்பவும், ப்ரோ ஈரான் போகுது, ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏஜென்ட் சொல்கிறாங்க, ஈரானில் வார் முடிஞ்சிட்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்தோம் ஈரானுக்கு. ஈரானில் வந்து நாங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணோம் பெரிய கப்பலுக்கு. ஆனால் எங்களை ஏற்றி விடலை பெரிய கப்பலுக்கு. அதோட நாங்கள் நம்பிக்கை போயிட்டு எங்கள் ஏஜென்ட்டை சைன் ஆஃப் கேட்டுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு சைன் ஆஃப் தரவே இல்லை. நாளைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 20 நாள் கடத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டக்கு வந்து லோடிங் பண்ணுச்சு. லோடிங் போனப்பில் எங்கள் கேப்டன் சொல்கிறாங்க, இங்கே தான் உங்களுக்கு சைன் ஆஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்களும் ரெடியாகி க்ரூ போட்டு வந்து எங்களை கூப்பிட்டு போகுது, சைன் ஆஃப் தான் தராங்க போல் அப்படின்னு. ஆனால் பார்த்தா எங்களை வந்து அதே கம்பெனி செல்லில் டக் போர்ட்டில் எங்கள் சபாங்டனில் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு பார்த்தா அங்கே உள்ள கொடுமையை விட இங்கே அதிகமாக இருக்குது. எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் கூப்பிட்டு வந்து எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க. நைட்டும் பகலும் ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷரு ரொம்ப தாராங்க. எங்களுக்கு சேலரி எதுவுமே இல்லை. பெரிய கப்பல்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க. பாஸ்போர்ட் சீரீஸே வந்து எங்கள்கிட்ட வாங்கி வச்சுட்டாங்க. எங்களை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எப்படியாவது எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர பாருங்கள் சீக்கிரமாக. எங்களாலேயும் 5 நாள் தான் எங்களை வீட்டுக்கு பேச முடியும். அதுக்கப்புறம் எங்கள் மொபைலையும் யூஸ் பண்ண முடியாது. நெட்வொர்க் போயிடும், எதுவுமே இல்லை. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் 2 பேருக்கும். என் பேர் ஆசா, என் மகன் யுவான்ஸ்டனும் பார்த்திபன் 2 பேரும் கப்பலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிரேம்குமார்ன்ற ஏஜென்ட் கூட்டு போனார். ஓமன் சொல்லி கூட்டு போயிட்டு இப்போ ஈரானுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஈரானில் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா, எனக்கு பயமாக இருக்கு, நீ கூட்டிகிட்டு போமா அப்படின்னு என் மகன் அங்கேருந்து அழுகுறான். என்னால் தாங்க முடியல, பார்த்துக்கிறோங்க அவன் அழுகுறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு டக்கில் தான் வச்சுருந்தாரு. பெரிய கப்பலுக்கு ஏற்றிட்டு போகிறேன்னு டக்கில் தான் வச்சுருந்தாரு. இப்போ இந்த டக்குலேருந்து இறக்கி விட்டு ஊருக்கு கூட்டு போகிறேன் சன்னாப்பு கொடுக்கேன்னு சொல்லிட்டு மறுநேரம் வேறு டக்கில் தான் வச்சுருக்காரு. அங்கே ரொம்ப கொடுமை பண்ணுறாங்களா அவனை. ரொம்ப அழுகுறான்ட்ட. ஒவ்வொரு நாளும் அவட்ட நான் சித்திரவதை தான் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பக்கத்துல இருந்தா நான் ஓடி போய் கூட்டு வந்துருவேன். அவன் கண்கணாத இடத்துல இருக்கான். என் பிள்ளை எப்படியாவது எனக்கு மீட்டு தந்துருங்க. கப்பல் வேலைக்கு தான் போயிருக்கான். ஒன்னும் அனுப்பல. அவன் போய் 2 மாசம் ஆயிட்டு சம்பளம் எல்லாம் ஒண்ணுமே அனுப்பல. இந்தான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவோம், நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சொல்லிட்டு எங்களுக்கு சம்பளமே தரல. சரி 2 நாளைக்குள்ள வந்துருவான், 3 நாளைக்குள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளத்தை அவர் கேட்கவே வேண்டாம்னு சொல்லிட்டான். என் மகன், இம்மா நீ அவர்கிட்ட ஏஜென்ட் சம்பளமே கேட்காதம்மா, நீ நான் வந்தா போது நீ நினைமா, நீ காசை கூட நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை. ஒரு நாள் கூட நான் ஏஜென்ட் சம்பளத்தை கேட்கல. என் பிள்ளை எனக்கு வந்தா போதும் தான் நினைச்சேன். நான் என் பிள்ளை எப்படியாவது மீட்டு தருங்க. 2 பேத்துக்கு சேர்த்து 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அவன் வந்து வேலை ரொம்ப அதிகம், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா, என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு ரெஸ்டே கிடையாது, அடிமைத்தனமான வேலை தராங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப வந்து இங்க மனு கொடுக்க வந்திருக்கேன் கலெக்டர் ஆபீஸ்ல. என் பிள்ளைய எனக்கு மீட்டு தாங்க. என் மாமா அதைத்தான் சொன்னேன், ஏமா எப்படியாவது இனி மீட்டுருமா, இனி பிளீஸ்மான்னு அழுகுறோம். அதே போலதான் நானும் உங்கள்கிட்ட கேட்கறேன், என் பிள்ளைய எப்படியாவது மீட்டு எனக்கு தந்துருங்க. பேசியிருக்கான், போன்ல பேசியிருக்கான், வீடியோவும் அனுப்பி விட்டுருக்கான். என் மாவன் வந்து கப்பல் பேர் மாதிரியே பார்த்திபன். என் மாவன் பேர் பார்த்திபன். எங்க தங்கச்சி மௌனும் என் மாவனு தான் 1 போல போயிருக்காங்க. வந்து ஈரானுக்கு கூட்டு போய் வச்சிருக்காங்க. கூட்டு போய் என் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் பதில் கிடைக்கல. எங்களுக்கு இன்னும் ஒரு பதில் வர மாட்டேங்குது. ஓமன் கூட்டு போயிட்டு ஈரான்ல வச்சிருக்காங்க. இப்போ பிள்ளை பதிலே பேச முடியல, விட்டு கேக்குது. எதுவுமே எங்க பிள்ளைகளுக்கு பத்தி எங்களுக்கு கேட்கறது வசதி இல்லை. யார்கிட்ட சொல்லி வேலை போறேன்னு எனக்கும் தெரியல. அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். குண்டு போடையும் பிள்ளைய பார்த்துட்டு
எம்மா இந்த ஊர்ல குண்டு போடுறாங்கம்மா, நாங்க ஊருக்கு வாரமா இல்லையே தெரியலன்னு கேட்கானுங்க. நான் சொன்னேன், இப்ப நீங்க அல்லாதீங்க, நீங்க ஊருக்கு அம்மா உங்களை வர வச்சிருவோம் சொல்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். கலெக்டர் பார்த்து கண்டிப்பா மனு கொடுத்தா தான் நாங்க போவோம் இந்த இடத்துல. எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா எங்க பிள்ளைகளை வர வைக்கணும். என் பேர்ல ஆசிரமாள்.